பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மகிழ பண்ணுகிற நாள். அதாவது உங்களை துக்கப்படுத்தி ஏதாவது வருத்தத்தை உண்டாக்கி இருந்தா அந்த காரியத்தை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஏனென்றால் இயேசு உங்கள் மீது அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். என் பிள்ளைகள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிற ஆண்டவர். ஆனால் நம்ம எப்பொழுதுமே ஒரு காரியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். அதாவது உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு அவசியம். ஒரு தப்பு பண்ணால் உள்ளத்தில் ஒரு உணர்வு வருதா? தப்பு பண்ணிட்டனே, இப்படி பேசிட்டேன் அப்படின்ற உணர்வு வருதா? சிலருக்கு அந்த உணர்வே வருவதில்லை. பார்க்குறீங்கல்ல, சில வழக்குகளை விசாரிக்கும் போது இவங்க கொலை பண்ணாங்க, சின்ன பிள்ளை கூட பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி இருக்கிறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு வந்தா சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு குற்றமே செய்த உணர்வே இல்லாமல் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த நாட்களில் இந்த உணர்வில்லாத இருதயம் நிறைய பேருக்குள்ள வந்து விட்டார். அதனால நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு தவறு நடந்து போச்சுதே அப்படின்ற சிந்தையே இல்லாமல் துணிகரமாய் செய்கிற மக்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே ஒரு உணர்வுள்ளவர்களாக இருக்கணுமா? அதற்கு என்ன செய்யணுமா பாருங்க. 119 சங்கீதம் 73 தேவனே, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள அது என்னை உள்ளவன் ஆக்கும். தேவனுடைய கற்பனைகள் பைபிள் ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார்ல. நிறைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, நிறைய வழி நடத்த ஆலோசனை இருக்கிறது, நிறைய கற்பனைகள், நம் கை கொள்ள வேண்டிய கற்பனைகள் இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் எழுதி இப்படி தான் நீங்கள் வாழணும், இந்த கற்பனைகளின்படி நடக்கணும்னு சொல்லி இருக்கிறார். இந்த கற்பனைகளை நம்ம தியானித்து நமக்குள்ளே வைத்து கொள்ளும் போது ஒரு சின்ன தப்பை நாம் செய்தாலும் உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ளே வரும். ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு பேசி உணர்த்துவார். அதை உணர்ந்திருக்கிறீங்களா? நான் உணர்ந்திருக்கிறேன். சின்ன தப்பு பண்ணால் கூட சமாதானம் அப்படியே பாதிக்கப்படும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ ஏன் அப்படின்னும் போது ஆவியானவர் உணர்த்துவார். நீ இந்த இடத்துல நடந்து கொண்ட விதம் தவறு, இவங்ககிட்ட பேசின விதம் தவறு, நான் இப்படி தானே சொல்லியிருக்கிறேன், நீ இப்படி நடந்து கொண்டாயே. அந்த வேத வசனம், அந்த கற்பனைகளை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் நம்மை உணர்வு உள்ளவர்களாக்குவார். இதுதான் ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். உணர்வுள்ள ஒரு இருதயம். சிலர் என்ன தப்பு பண்ணாலும் சரி, எத்தனை பேரை காயப்படுத்தி எத்தனை தப்புகளை பண்ணாலும் உணர்வே இல்லாமல் ரொம்ப அப்படியே பரிசுத்தவாட்டி மாதிரி பேசுவாங்க, நடந்து கொள்ளாமல். பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப ஆபத்தானது. முடிவிலே நரகத்துக்கு நேராக அதை நம்மை வழி நடத்தி விடும். ஆனால் ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துட்டேன்னா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்று சொல்லி உடனே ஆவியானவர் நம்மை சரிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அடுத்த முறை இந்த தவறை செய்யாதபடி நம்மை வழி நடத்துவார். இந்த உணர்வுள்ள இருதயம் எப்பொழுது வரும்னா, கற்பனைகளை கை கொள்ளும் போது, இந்த வசனத்தை தியானிக்கும் போது தான். அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அவருடைய கற்பனைகளை நம்ம அறிந்து கொள்ளணும். தினந்தோறும் ஒரு கற்பனைகளையாவது வாசித்து அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பது. அப்படி செய்வீங்களா? சும்மா பேருக்கு சங்கீதத்தையே வாசிக்கிறது, நீதிமொழிகளே வாசிக்கிறது, அதுக்கு மேலே ஒன்று வாசிப்பதில்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பேசின விதங்கள், மலை பிரசங்கத்தை ரொம்ப அதிகமாக வாசிங்க. நிறைய நம்முடைய உள்ளத்தில் பதித்து கொள்ளணும். பவுல் அப்போஸ்தலனை கொண்டு நிருபங்களிலே எழுதின வார்த்தைகள், அதெல்லாம் விசுவாசிகள் இந்த நாட்களில் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வாசித்து அறியணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் நல்லா அறிந்து கொள்ளணும், என்னை உணர்வுள்ளவன் ஆக்குன்னு சொல்லி கருத்தாய் ஜெபிங்க. அதுதான் உங்களுடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய வருங்கால ஆசீர்வாதத்திற்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை நான் அறிந்து கொள்ளணும், என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிற கற்பனைகளுக்காக ஸ்தோத்திரம். அதை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். நான் எப்பொழுதும் தவறுகளை உணர்ந்து திரித்து கொள்ளுகிறவனாய், நான் மனம் திரும்புகிறவனாய், அர்ப்பணிக்கிறவளாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.